இந்த ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்க காலையில் எழுந்திரிச்சி அடித்து பிடிச்சி ஓடுவாங்கள்ல, அந்த பிள்ளைங்களுக்கு எளிமையாக இந்த சாம்பார், சட்னி, இட்லி, தோசை, பூரி, பொங்கல் இன்னும் சாப்பிடாம காலையில் எழுந்திரிச்சி குளிச்சுட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு அன்னை ஹெல்த் மிக்ஸ்னு ஒன்று இருக்குது. அன்னை ஹெல்த் மிக்ஸு அது என்னடான்னா எல்லா தானியமும் சேர்ந்து வரும். அது எல்லா தானியம்னா கேழ்வரகு, கம்பு, சோளம், குதிரைவாலி, அப்புறம் ஜவ்வரிசி, அப்புறம் கானு, பாதாம், அப்புறம் முந்திரி, இதெல்லாம் சேர்ந்து வரும். அதெல்லாம் ஒன்றா போட்டு அரைச்சி கடையில் கொடுத்தா அரைச்சி கொடுத்துருவாங்க. அதை எடுத்துகிட்டு வந்து நல்லா பால் கொதிக்க வச்சு, ஒரு கிளாஸ் பால் ஊற்றி கொதிக்க வச்சு, அதில் ஒரு 4 டீஸ்பூனு இல்லை ஒரு 5 டீஸ்பூன் போட்டு, அந்த பால் கொதித்ததும் பாலில் போட்டு தண்ணியை ஊற்றி கலக்கி ஒரு 20 மினிட்ஸ் கொதிக்க வச்சோம்னா இந்த ஸ்டேஜுக்கு வந்துடும். அவ்வளோதான். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நாட்டு சர்க்கரை போட்டு சும்மா கலக்குன்னு கலக்கி உட்கார வச்சு அதை கிளாஸில் ஊற்றி ஆளுக்கு ஒரு கிளாஸ் கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். அவங்க வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் அதுதான் அவங்களுக்கு. லன்ச் வரைக்கும் தாங்கும். கொஞ்சம் டைமும் சேவ் ஆகும், கொஞ்சம் எனர்ஜியாக ஃபுட்டு போன மாதிரி இருக்கும் அவங்களுக்கு. ஒரு கிளாஸ் லிக்விடாக குடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் ஸ்கூல் போயிட்டு கிளாஸுக்கு போயிட்டு அவங்க வேலையை பார்ப்பாங்க. லஞ்சுக்கு கரெக்டாக இருக்கும். எப்படி? சூப்பரா? தேங்க்யூ. பாய்.